அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. Vivo Z1x ரீட்டைல் யூனிட் அன்பாக்சிங் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Vivo Z1x அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே லான்ச் ஆயிருந்த Vivo Z1 Pro உடைய சக்சஸர் வெர்ஷன். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே சைனாவில் Vivo Z5 அப்படிங்கிற பேரில் லான்ச் ஆயிருந்தது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இங்கே ரீபிராண்ட் ஆகி Vivo Z1x அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து Vivo Z5 எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. Vivo Z5 தான் Vivo Z1x அப்படின்னு ரீபிராண்ட் ஆகி இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. Vivo Z1x உடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Vivo Z1 Proலேருந்து சின்ன சின்ன குறைகளை வந்து அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஏன்னா Vivo Z1 Pro வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அதோட சக்ஸஸர் நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது வந்து இதில் SD கார்டு ஸ்லாட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது. ஏன்னா ரிவ்யூ யூனிட்டில் வந்து அது இல்லை. ஸோ ரீட்டைல் யூனிட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் ரீட்டைல் யூனிட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எனக்கு லாஸ்ட் வீக் வந்தது. ஒரு 4 to 5 days நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எது நல்லா இருக்குது நல்லா இல்லை அதையும் பார்த்துடலாம். ஸோ Vivo Z1x வந்து 16,999க்கு வர்த்தா. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். Vivo Z1x உடைய பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது இதோட பாக்ஸை. இந்த பாக்ஸுடைய பேக் சைடில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சில ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது Qualcomm Snapdragon 712, இதோட பேட்ரி, இதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது மேட் இன் இந்தியா. இதோட கலர் வேரியண்ட் ஃபேண்டம் பர்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6GB 64GB வேரியண்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. அதோட பாக்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கலர் வேரியண்ட்டும் இதில் இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பர்பிள். இன்னொரு கலர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ப்ளூ. ஸோ எனக்கு வந்து பர்பிள் பிடிச்சிருந்தது, அதனால நான் அதை வாங்கினேன். அந்த கலரும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ரொம்பவே வித்தியாசமாக ஓவல் ஷேப் கார்டுக்குள்ளே வந்து இதோட கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து USB Type-C கேபிள். இந்த கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இதோட குவாலிட்டி. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, Type-C கேபிளும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவுடைய கார்டு. இது கொஞ்சம் திக்கு கார்டாக இருக்குது. இந்த கார்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு வாரண்டி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ மாதிரி விவோ வந்து நல்ல குவாலிட்டி TPU கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக Vivo Z1x ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஃபேண்டம் பர்பிளில் பார்க்கறதுக்கே ரொம்ப கிளாஸியாக அழகாக பிங்க் அண்ட் பர்பிள் கிரேடியண்ட்டில் ஷைனிங்காக இருக்குது. அடுத்த கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் 22.5 watt ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விவோவுடைய எக்ஸ்க்ளூசிவ் இயர்ஃபோன்ஸ். நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து இயர்ஃபோன்ஸ் கொடுக்கறதில்ல, பட் விவோ வந்து டிஃபால்ட்டாக இயர்ஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. இது உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ கண்டென்ட்ஸ் எல்லாம் ஓரம் வச்சுட்டு ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். ஸோ Vivo Z1x ஃபேண்டம் பர்பிள் கலரில் ரொம்பவே கிளாஸியாக ஷைனிங்காக இருக்குது. இதோட ஓவரால் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் பேக் பேனல் மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து பாலிகார்பனேட் பேக் பேனல். கிளாஸி ஃபினிஷில் பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாஸியாக ஷைனியாக ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. பிங்க் அண்ட் பர்பிள் கிரேடியண்ட்டில் ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அதோட இதில் ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீன் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. இதோட பேக் பேனலில் வந்து ட்ரிபிள் ரேர் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவோ அப்படின்னு லோகோ போட்டிருக்காங்க. ஸோ பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீன் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. இதோட அவுட்டர் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க எப்போவும் மாதிரி. கீழே வந்து உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக், Type-C போர்ட், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த சிம் கார்டு ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு SD கார்டு ஸ்லாட் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ Vivo Z1xல உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் இல்லை, SD கார்டு ஸ்லாட்டும் இல்லை. வெறும் டுவல் சிம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது ரீட்டைல் யூனிட்டும் அப்படி தான் இருக்குது.
ஸோ விவோ Z1X உடைய ஓவரால் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாஸியாக ஸ்லீக்காக அழகாக இருக்குது. கையில் எடுத்துக்கிறதுக்கு இது வந்து விவோ Z1 ப்ரோவோட வெயிட் வந்து கம்மி, அதோட வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது கையில் ஹோல்ட் பண்ணும்போது. ஸோ ரொம்பவே ப்ரீமியமாகவும் இருக்குது. ஸோ ஓவரால் பில் குவாலிட்டி வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க விவோ Z1Xல. அடுத்ததாக இதோட ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.38 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளேல வருது. அதனால இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்பவே குவிக்காக இருக்குது. அதோட விவோ S1ல கொடுத்த மாதிரி ஃப்ளாஷ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்குது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அதோட இதில் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது, அதுவும் ரொம்பவே குவிக்காக இருக்குது. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080x2340 பிக்சல்ஸ். இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 19.5:9. இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. டாப் சைடும் சைட் சைடும் பெசல்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குது, பாட்டமில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது பெசல்ஸ். அது மட்டும் இல்லை இதில் வைட் L1 சப்போர்ட் இருக்குது. அதனால நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாமே வந்து நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் வந்து இதில் வாட்ச் பண்ணலாம். சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ Z1 ப்ரோவில் வந்து உங்களுக்கு IPS LCD பேனல் தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED கொடுத்துருக்கிறதுனால கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. அதனால் நீங்கள் வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணுறதோ கேமிங் விளையாடுறதோ ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த டிஸ்பிளே பேனலில். ஆனால் வந்து விவோ Z1 ப்ரோவில் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச் இருந்தது, அது வந்து இங்கே மிஸ்ஸிங். இங்கே வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச் இருக்குது. பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பஞ்ச் ஹோல் நாச்சில் நீங்கள் வீடியோஸோ கேம்ஸோ நீங்கள் பார்க்கும்போது வந்து ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடச்ச மாதிரி இருக்கும். இங்கே வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து இதில் ஒரு ட்ராபேக் தான். ஸோ அடுத்ததாக விவோ Z1X உடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் விவோ Z1 ப்ரோ மாதிரி உங்களுக்கு Qualcomm Snapdragon 712 AI சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. கிளாக்ட் அட் 2.3 GHz. அதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் விவோ Z1 ப்ரோவில் எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுலேயும் இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 616 கொடுத்துருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த லேகுமே இல்லை. மல்டிடாஸ்கிங்காக இருக்கட்டும், நான் கேமிங் விளையாடும் போது PUBG விளையாடும் போது இதுலையுமே வந்து உங்களுக்கு லேகிங்கே இல்லை. ஹை செட்டிங்ஸில் ரொம்பவே ஈஸியாக ஸ்மூத்தாக விளையாட முடிஞ்சது. அதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே பூஸ்ட் பண்ணுறதுக்காக மல்டி டர்போ இன்ஜினும் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸும் உங்களுக்கு இருக்காது. ஒரு 4 to 5 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த லேகுமே இல்லை. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். அடுத்ததாக இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் Android 9 Pieல கொடுத்துருக்காங்க. இதோட OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோட ஃபன் டச் OS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபன் டச் OSல வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டாக இருக்கட்டும், நேவிகேஷனாக இருக்கட்டும், ஸ்க்ரால் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஆப்ஸுமே வந்து உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்குது நேவிகேட் பண்ணி ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ஸ்க்ரால் பண்ணி போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மட்டும் இல்லை இதுலேயும் விவோ Z1 ப்ரோ மாதிரி உங்களுக்கு டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. அதனால பேட்டரி வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதோட பேட்டரி சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. விவோ Z1 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 கொடுத்துருந்தாங்க, அதை விட இங்கே வந்து 4500 கொடுத்துருக்காங்க. அதோட இங்கே 22.5 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட் 1 hour 15 minutesல எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆயிடுச்சு. அதோட பேட்டரி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாடரேட் டு ஹெவி யூசேஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் கேமிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து கேமராஸ் யூஸ் பண்ணுறது, வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.5 நாள் வந்து உங்களுக்கு தாராளமாக சார்ஜ் நிற்கும். அடுத்ததாக விவோ Z1X உடைய கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ Z1 ப்ரோ மாதிரி இதுவும் ட்ரிபிள் ரியர் கேமராஸோட தான் வருது. ஆனால் இதோட பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே வந்து உங்களுக்கு விவோ Z1 ப்ரோ வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. இதோட பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sony IMX 582 கொடுத்துருக்காங்க. 586லேருந்து 582ல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் இங்கே பண்ண முடியாது, அது மட்டும் தான் இங்கே வித்தியாசம். மற்றபடி வந்து எல்லாமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். அடுத்ததாக வந்து 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரியர் சைட் கேமராவில் வந்து சில பிக்சர்ஸ் எடுத்திருந்தேன். போர்ட்ரேட் மோடெல்லாம் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்தது. அதோட பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. லைட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸும் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ வைப்ரண்ட் லைட்டில் இருக்கும்போது கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஹான்ஸாக இருக்குது. நைட் மோட் அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் விவோ Z1 ப்ரோ மாதிரி 32 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சில பிக்சர்ஸ் எடுத்தேன். அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணி காட்டின மாதிரி இருக்குது. ரொம்ப பிரைட் பண்ணி வைப்ரண்ட்டாக காட்டல,
பட் ஸ்மூத் பண்ணி காட்டுது. அதோட ரேர் சைடில் எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராலையும் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலில் நீங்கள் ஷூட் பண்ணி எவ்வளோ ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு கிளாரிட்டி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கேமரா வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Proவோட இதில் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. இதோட இயர்ஃபோன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டியும் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக Vivo Z1x உடைய ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் இது அவைலபிளாக இருக்குது. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 16,990க்கும், அடுத்ததாக வந்து 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 18,990க்கும் ஃப்ளிப்கார்ட்டில் இது அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கிடையாது. அது மட்டும் இல்லை SD கார்டு ஸ்லாட்டே கிடையாது. நீங்கள் 2 சிம் கார்டு தான் போட முடியும். ஸோ நீங்கள் நிறைய கேம்ஸ் விளையாடுவீங்க, பிக்சர்ஸ் நிறைய கிளிக் பண்ணுவீங்க, வீடியோஸ் நிறைய ரெக்கார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட் சூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். Vivo Z1 Proலேருந்து Vivo Z1xல என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டிஸ்பிளே. Vivo Z1x வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனல் கொடுத்துருக்கிறதுனால டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, கிளாரிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. அதோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. அடுத்ததாக வந்து இதோட கேமராஸ். Vivo Z1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி சென்சர் வந்து 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. நைட் மோடும் ரொம்பவே நல்லா இருக்குது இதில் ஷார்ட்ஸ். ஸோ கேமராவும் வந்து இதுலேருந்து நல்லாவே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேட்டரி வந்து உங்களுக்கு 4500 mAh கொடுத்துருக்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. Vivo Z1 Pro மாதிரி ஹெவியாக இல்லை, இது வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அதோட வந்து உங்களுக்கு 22 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கிறதுனால வந்து சார்ஜிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இதில் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க Vivo Z1 Pro விட. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே ப்ராசஸர் கொடுத்துருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். அடுத்ததாக Vivo Z1 Proல இருக்கிறது எது Vivo Z1xல இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்ச் ஹோல் நாட்ச். Vivo Z1 Proடைய ஹைலைட்டே வந்து பஞ்ச் ஹோல் நாட்ச் தான். அது வந்து இதில் மிஸ்ஸிங். அது மட்டும் இல்லை, பஞ்ச் ஹோல் நாட்ச் இருக்கும்போது நீங்கள் கேமிங் விளையாடும் போதும் சரி, வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைச்ச மாதிரி இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து அங்கே ஒரு டாட் இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த விஷயம் வந்து இதில் கட்டாயம் மிஸ்ஸிங். Vivo Z1 Pro மாதிரி இதுலேயும் வந்து பஞ்ச் ஹோல் நாட்ச் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட். Vivo Z1 Proல வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. அந்த விஷயமும் வந்து Vivo Z1xல மிஸ்ஸிங். ஸோ Vivo Z1 Pro வந்து 16,990 கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்பிளே வேணும், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும், எஸ்பெஷலி கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வேணும், அதோட பெஸ்ட் கேமரா வேணும், பெஸ்ட் பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னா Vivo Z1x வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆனால் இதில் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இல்லை அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக் தான். அது வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போது கட்டாயம் Vivo Z1x வந்து ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.